கொள்ளுங்கள். If you are a child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பது உண்மையானால், if you accepted Jesus Christ as your personal Savior, உங்களுடைய தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மையானால், if you have an assurance of all your sins forgiven by the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான நிச்சயம் உங்களுக்கு உண்டானால், that's good enough. Go and tell everybody that Jesus loves them, Jesus speaks to them, and Jesus will save them. இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து மீட்கின்றவர், இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் உங்கள் இரட்சகர் என்று தாமதிக்காமல் உடனடியாக புறப்பட்டு சொல்லுங்கள். You are saved to save others. நீங்கள் மற்றவர்களை ரட்சிப்பதற்காகவே ரட்சிக்கப்பட்டீர்கள். Once again, மீண்டுமாய் சொல்லுகின்றேன், you are saved to save others. நீங்கள் மற்றவர்களை மீட்பதற்காகவே மீட்கப்பட்டீர்கள். You are Christians to make others Christians. நீங்கள் மற்றவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்காகவே கிறிஸ்தவர்களாக You are இருக்கிறீர்கள். converted to convert other people. நீங்கள் மனம் திரும்பியதற்கான காரணம் மற்றவர்களை மனம் திருப்புவதற்காகவே. You are blessed to make others a blessing. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான காரணம் மற்றவர்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகவே. You have found a way to heaven to take others to heaven. பரலோகத்திற்கு செல்வதற்கான வழியை நீங்கள் கண்டுகொண்டீர்களே, எதற்காக? மற்றவர்களையும் அழைத்து செல்வதற்கு தானே. Never ever believe the lie of the devil that you are not perfect and good enough to share the gospel with another person. இந்த சுப விசேஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லுகிறானே, அந்த பொய்யான பிசாசினுடைய வார்த்தைகளை ஒருபோதும் நம்பாதிருங்கள். The second doctrine which distracts us from missionary vision is prosperity doctrine. மிஷனரி தரிசனத்திலிருந்து நம்மை திசை திருப்புகின்றதான இரண்டாவது உபதேசம் சுகபோக உபதேசம். Number 1, it is perfection doctrine. முதலாவது பூரணமாகுதல் உபதேசம். Number 2, it is prosperity doctrine. இரண்டாவது சுகபோக உபதேசம். It is true that Jesus Christ came into the world to give us life and that life may become more abundant. நமக்கு ஜீவன் தரவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உதித்தார் என்பது உண்மையான வார்த்தைதான். But he did not promise a life without suffering and sacrifice. ஆனால் பாடுகளும் தியாகமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை என் அருள்நாதர் ஒருபோதும் வாக்கு பண்ணவே இல்லை. We have got 20 centuries of church history. 20 நூற்றாண்டுகளாக திருச்சபை வரலாற்றிலே நடைபோட்டு வந்திருக்கின்றது. So many messages like wave after wave have dashed against the walls of our churches. இந்த திருச்சபையினுடைய சுவர்களை அநேக உபதேசங்கள் அலை மோதி எப்படியாவது வீழ்த்த முயற்சித்துக் கொண்டே வந்திருக்கின்றன. Many ways were broken the moment they dashed against the church of Jesus Christ. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சபையின் சுவரிலே எப்பொழுது மோதியதோ அந்த நொடி பொழுதில்தானே சில உபதேசங்கள் உடைந்து கரைந்து போயின. But there is one wave that is getting stronger and stronger, gathering momentum after momentum, which is the most popular doctrine in all the 20 centuries of church history. That is the prosperity doctrine. ஆனால் ஒரே ஒரு அலை, ஒரே ஒரு உபதேச அலை மட்டும் காலா காலமாக மிக வெற்றி வாய்ந்த, அதே சமயத்திலே பிரபலத்தின் மேல் பிரபலம் அடைகின்றதான உபதேசமாக இந்த 20 நூற்றாண்டுகள் திருச்சபையோடையே பயணித்துக் கொண்டு வந்திருக்கின்றது. அதுதான் சுகபோக உபதேசம். It is called health and wealth gospel. இதுதான் ஆரோக்கியமும் நல்வாழ்வும் தருகின்ற உபதேசம். It is name it claim it gospel. இது கேட்டதையெல்லாம் தருகின்றதான செழிப்பு உபதேசம். Shall I tell you something? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? Missionary work is impossible. Underline that word impossible. Missionary work is impossible. Underline that underline. Missionary work is impossible without sacrifice and suffering. பாடுகளும் தியாகமும் இல்லாமல் மிஷனரி பணி செய்ய இயலாது. மீண்டுமாய் சொல்லுகின்றேன், தியாகமும் பாடுகளும் இல்லாமல் மிஷனரி பணி இயலாதது. Read the autobiography of a missionary par excellence in 1 Corinthians 4th chapter. 1 கொரிந்தியர் 4வது அத்தியாயத்திலே மிஷனரிகளுக்கெல்லாம் மிஷனரியாய் காணப்படுகின்ற ஒரு மனிதனுடைய சரிதையை வாசிக்க கேளுங்கள். Everybody agrees that Paul was a missionary par excellence. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகச்சிறந்த மிஷனரி என்று சொல்லி யாவருமே நாம் ஒப்புக்கொள்கின்றோம். Look at verse 9 and we'll read on up to verse 13 of 1 Corinthians 4. 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். I think that God has displayed as the apostle last as men condemned to death. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். Look at verse 11. 11வது வசனம். Even to the present hour we both hunger and thirst, we are poorly clothed, beaten,
and homeless. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். You are talking about prosperity gospel. செழிப்பு உபதேசத்தை குறித்தா பேசுகின்றீர்கள். You are talking about health and wealth gospel. ஆரோக்கியத்தை குறித்தும் சுகபோக வாழ்வை குறித்தும் தம்பட்டம் அடிக்கின்றீர்கள். You think Paul did not know all that? இந்த காரியங்களை எல்லாம் பவுல் அறியாதிருந்தார் என்று நினைக்கின்றீர்களோ? You think that Paul did not have enough faith and you have a greater faith than Apostle Paul? பவுலுக்கு இல்லாத விசுவாசம் உங்களுக்கு வந்து விட்டதோ? What does he say? இங்கே அவர் என்ன சொல்லுகின்றார்? Even to this present hour. இந்நேரம் வரைக்கும். He was not talking about a past experience. தன்னுடைய கடந்த கால அனுபவத்தை குறித்து அவர் அங்கு சொல்லவில்லை. He was talking about an experience in that time. அந்த நேரத்திலே, அந்த writing that epistle. அந்த நிருபத்தை எழுதிக் கொண்டிருந்ததான அந்த பொழுதினிலே அவருடைய அனுபவத்தை சொல்லுகின்றார். We hunger. நாங்கள் பசியா இருக்கின்றோம். We thirst. தாகமா இருக்கின்றோம். Poorly clothed. நிர்வாணிகளா இருக்கின்றோம். Beaten. குட்டுண்டவர்களா இருக்கின்றோம். Homeless. தங்க கூட இடமில்லை. Are you with me? நான் சொல்வதை கவனிக்கிறீர்களா? Is it there in your Bibles? உங்களுடைய வேதத்திலே நான் வாசிக்கின்ற வசனம் இருக்கின்றதா? It is there in my Bible. என்னுடைய வேதத்திலே அவைகள் உள்ளன. What Bible are you using? நீங்கள் உபயோகிக்கின்ற வேதம் தான் என்ன? You know, usually the prosperity teachers and preachers emphasize the first part of Hebrews 11. இந்த சுகபோக உபதேசத்தை சொல்லுகின்றதான பிரசங்கிமார் பொதுவாக எபிரேயர் 11வது அத்தியாயத்தின் முதல் பாகத்தை மட்டும் தான் சொல்வார்கள். By faith they got that. By faith they got that. By faith they got that. விசுவாசத்தினாலே இதனை அவர்கள் சாதித்தார்கள். விசுவாசத்தினாலே அதனை அவர்கள் சாதித்தார்கள். விசுவாசத்தினாலே இதை அவர்கள் பெற்றார்கள் என்று சாதகமானவற்றையே அவர்கள் பட்டியலிட்டுக் கொண்டு செல்வார்கள். They never come to the second half of Hebrews 11. இந்த 11வது அத்தியாயத்தினுடைய இரண்டாம் பாகத்திற்கு அவர்கள் வருவதே கிடையாது. What is the second part of Hebrews 11? இந்த 11ஆம் அத்தியாயத்தினுடைய பிற்பகுதி எதை சொல்கின்றது? Turn with me to the book of Hebrews. நான் திருப்பிக் கொள்ளுங்கள் எபிரேயர் 11வது அத்தியாயம். 11th chapter. எபிரேயர் 11. I'll read from verse 35. 35ஆம் வசனம் முதல். Others were tortured, not accepting deliverance, that they might obtain a better resurrection. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். Still others a trial of mockings and scourgings, yes, of chains and imprisonment. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். They were stoned, கல்லெறி உண்டார்கள். they were sawn in two, வாளால் அறுப்புண்டார்கள். they were tempted, பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். they were slain with the sword, பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். they wandered about in sheepskins because they didn't have a proper dress. சரியான ஆடை இல்லாத காரணத்தினாலே ஆட்டு தோள்களை போர்த்துக் கொண்டு திரிந்தார்கள். They were being destitute, குறைவையும் உபத்திரவத்தையும் and they were tormented. துன்பத்தையும் அனுபவித்தார்கள். The world was not worthy for them. உலகம் அவர்களுக்கு சதமாக தோன்றவில்லை. They wandered in deserts and mountains, அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் and in dens and caves of the earth. குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். It is in Hebrews 11th chapter. இதுவும் எபிரேயர் 11 தானே இருக்கிறது. It is Hebrews faith chapter. எபிரேயர் நிருபத்தின் விசுவாச அத்தியாயத்தில் இந்த வார்த்தைகளும் இருக்கத்தானே செய்கின்றன. You talk about faith that receives. Here there is a talk about faith that releases. பெற்றுக்கொள்ளுகின்றதான விசுவாசத்தை குறித்து தம்பட்டம் அடிக்கின்றீர்களே, ஆனால் இங்கே பாடுபடுகின்றதான விசுவாசத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதே. Brothers and sisters, let me tell you. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Most of the evangelists in Tamil Nadu and in India are not preaching the New Testament gospel, they are preaching the Old Testament Jewish stuff. இன்று தமிழகத்திலும் பாரத தேசத்திலும் இருக்கின்றதான எண்ணிறந்த பிரசங்கிமார்கள் புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்றதான யூத மார்க்கத்தினுடைய செழிப்பின் உபதேசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். It was to the Old Testament Jews God promised material, physical and financial blessing. பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்களுக்குத்தான் உடல் ரீதியான உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்கு பண்ணினார். But in the New Testament, for us, the most important thing is not the material blessing, but the Bible says we are blessed with all spiritual blessings in Christ Jesus in the heavenly places. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கின்றதான நமக்கோ முதன்மையாக பிரதானமாக இருக்கின்றதான ஆசீர்வாதம் என்னவென்றால் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். Spiritual blessings. ஆன்மீக ஆசீர்வாதங்கள். You may be poor in finance,
but you will be rich in faith. பணத்திலே ஐஸ்வரியத்திலே நீங்கள் குறைவுபட்டவர்களாய் காணப்படலாம், ஆனால் விசுவாசத்திலோ நீங்கள் ஐஸ்வரியவான்களாய் காணப்படுவீர்கள். Whenever there is a talk about missionary work in the Bible, it is always geared to release of your prosperity. எப்பொழுதெல்லாம் மிஷனரி ஊழியத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் உங்களுடைய செல்வத்தை அதற்காக நீங்கள் ஊற்றிவிட வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமே, yes sir, இதோ ஆண்டவரே, leave your father's country, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு, leave your country, உன்னுடைய நாட்டை விட்டு புறப்படு. leave my father's house, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுவதா? how much of riches, எவ்வளவு செல்வந்தமான ஒரு சூழ்நிலை, living in towers, கோபுரங்களில் குடியிருக்கின்றதான வாழ்வு, 318 servants at home, 318 பயிற்சி பெற்ற வேலையாட்கள் வீட்டிலே பண்ணை வேலை செய்ய. you may not even 3.5 workers, servants in your house. உங்களுடைய வீட்டிலே 3 பணியாட்கள் கூட இருக்க மாட்டார்கள். 318 servants in Abraham's house. ஆபிரகாமினுடைய வீட்டிலோ 318 பண்ணையாட்கள். He left everything. எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவன் வெளியே சென்றான். Why? ஏன்? He was the first missionary. அவன்தான் முதல் மிஷனரி. Leave your father's country. உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு. Go to a place that I will show you. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. If Abraham had not obeyed that day, we will not have IMS today. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அன்று கீழ்ப்படிந்திராவிட்டால் இன்றைக்கு இந்திய மிஷனரி சங்கம் மலர்ந்திருக்காது. It is easy to leave India to go to America. இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு செல்வது என்றால் எல்லோருக்கும் சந்தோஷம்தான். But to leave America to go to Africa, that is missionary work. ஆனால் அமெரிக்காவை விட்டு ஆப்பிரிக்காவுக்கு செல்வது அப்பப்பா மிக கடினம். But that's what God wanted Abraham to do. ஆனால் அதைத்தான் ஆபிரகாம் செய்யும்படியாக தேவன் விரும்பினார். Everybody says, my God shall supply all your need in Jesus Christ. என் தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எல்லாரும் சொல்கின்றார்கள். But you read the text, in what context it is given. ஆனால் எந்த சூழலிலே அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவனித்து வாசித்திருக்கிறீர்களா? When you get back home, you read Philippians 4:18 and 19. பிலிப்பியர் 4:18-19 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிற்பாடு நன்றாக வாசித்து பாருங்கள். Maybe I can read it. Everybody, you're turning to it. That passage is very good. I will read it for you. நீங்கள் அனைவருமே ஆர்வத்தோடு அந்த பகுதியை திருப்புகின்றீர்கள். அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். My God shall supply all your need, the verse 19 says. 19ஆம் வசனம் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். To whom did he write like that? இந்த வார்த்தைகளை யாருக்கு பவுல் எழுதினார்? Look at the 15th verse. 15வது வசனத்தை வாசியுங்கள். You Philippians know that in the beginning of my gospel work, when I departed from Macedonia, no church shared with me concerning giving and receiving, but you only. பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். There were so many churches, but only the Philippian church was a missionary church. அங்கே அநேக சபைகள் அந்த நாட்களிலே இருந்தன, ஆனால் மிஷனரி வாஞ்சையோடு இருந்த ஒரு சபை பிலிப்பி சபைதான். Even in Thessalonica you sent aid once and again for my necessities. 16வது வசனம், நான் தெசலோனிக்காவில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். You took care of my needs. You took care of my needs as a missionary. My God shall supply all your needs in Christ Jesus. என்னுடைய மிஷனரி தேவைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டீர்கள், அவ்வண்ணமே உங்களுடைய தேவைகளை என்னுடைய தேவன் பார்த்துக் கொள்வார் என்று அவர் கூறுகின்றார். In other words, my God shall supply all your need is a promise exclusively for missionary minded people. மிஷனரி சிந்தை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்குத்தத்தம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களை நிறைவாக்குவார் என்பது பொருத்தமாகும். Because God loves those who are missionary minded. மிஷனரி வாஞ்சை உள்ளவர்களை தேவன் நேசிக்கின்றார். Don't take a text out of context and blow it out of proportion. எந்த ஒரு வாக்கியத்தையும் அதனுடைய பின்னணியில் இருந்து தனியே எடுத்து ஊதி பெரிதாக்காதிருங்கள். God is calling every one of us, listen to me, to lower our standard of living so that
we can lift up the standard of life of other people. மற்ற மக்களினுடைய வாழ்வின் நிலையை உயர்த்துவதற்காக நம்முடைய வாழ்வின் நிலையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். I know it is a very hard doctrine I am talking about. நான் பேசுவது மிக கடினமான உபதேசம் என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். We have heard enough and more sermons of our privilege to be blessed, but we have not been challenged sufficiently of our responsibility to be a blessing. நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஆசீர்வாதங்களை குறித்து அளவுக்கு அதிகமாக தலைவருத்த பிரசங்கங்கள் பலவற்றை போதுமான அளவு நாம் கேட்டுவிட்டோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் குறித்து நாம் கேட்ட செய்திகள் மிக மிக குறைவு. So when I am preaching to you tonight, there will be a disturbance in your heart, but stay put. God is changing you. ஆனால் நான் பேசிக் கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே உங்களுடைய மனதிலே சில சலசலப்புகள் தோன்றும். ஆனால் அதனை நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் தேவன் பேசுகின்றவற்றை நன்றாக கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். C.T. Studd was a great missionary. C.T. Studd ஒரு மிகப்பெரிய மிஷனரி. But he was originally a millionaire. ஆனால் அவர் பிறப்பின்படி மகா பெரிய கோடீஸ்வரன். He was a very famous British cricketer. அவன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்ததான பிரபல்யமான கிரிக்கெட் ஆட்டக்காரர். He threw away his bat. தன்னுடைய கிரிக்கெட் மட்டையை தூக்கி வீசினார். He threw away his wealth. தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தூக்கி வீசினார். Went to the dark jungles of Africa. ஆப்பிரிக்காவினுடைய இருண்ட காடுகளுக்கு கடந்து சென்றார். And he lived most of his life without an electric light. ஒரு மின்சார விளக்கு கூட இல்லாத அந்த இருள் நிறைந்த பகுதியிலே தன் வாழ்வின் பெரும் பகுதியை அவர் கழித்தார். How many prosperity preachers will go to places like that today? எத்தனை செழிப்பு உபதேச பிரசங்கிமார்கள் இப்படிப்பட்ட இருண்ட கண்டத்திற்கு இன்றைக்கு செல்ல ஆயத்தம். They want to preach in Tinnevelly and Palayangottai. திருநெல்வேலியிலும் பாளையங்கோட்டையிலும் சுற்றி சுற்றி வருவதற்கு தான் இந்த பிரசங்கிமாருக்கு And they want to தெரியும். preach in Madras. அவர்கள் சென்னையிலே முழங்குவதற்கு பிரியப்படுவார்கள். You go to places where people are dying of starvation and preach your prosperity gospel there. பட்டினியால் வாடுகின்றதான மடிந்து கொண்டிருக்கின்றதான மக்கள் மத்தியிலே இந்த சுகபோக உபதேசத்தை பிரசங்கிப்பதற்கு அவர்களுக்கு வாஞ்சை கிடையாது. Here is our NMS senior missionary. He is sitting here. You talk to him about Orissa. You go there and you preach your prosperity message there. மிஷனரி சங்கத்தினுடைய மூத்த மிஷனரி அவர்கள் ஒரிசாவிலே பணியாற்றுகின்றவர்கள் இங்கே முன்னதாக உட்கார்ந்திருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் கேட்டுப்பார்கள் ஒரிசாவினுடைய நிலை எத்தனை பரிதாபமானது என்று. You go to such places and preach this message. அப்படிப்பட்டதான இடங்களுக்கு சென்று உங்களுடைய சுகபோக பிரசங்கத்தை நீங்கள் செய்யுங்களேன். You already have 3 full meals, and why do you want a 4th meal for a single day? ஏற்கனவே 3 வேளை சாப்பிட்டு ஏப்பமிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னொரு 4வது ஆகாரம் உங்களுக்கு என்னத்திற்கு? It is not necessary for you. இது உங்களுக்கு தேவையற்ற சரக்காயிற்றே. Leave your blessings and release your blessings to other people. ஆசீர்வாதங்களை உதறிவிட்டு மற்றவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கடத்துங்கள். How many missionaries are suffering from malaria? எத்தனை மிஷனரிகள் மலேரியாவினாலே அவதியுறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? Go to the leaders of FMPB. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய தலைவர்களை சந்தித்து பேசுங்கள். Go to the leaders of IMS. இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய தலைவர்களை சந்தித்து பேசுங்கள். Go to the missionaries of NMS. சுதேச மிஷனரி சங்கத்தின் தலைவர்களை பார்த்து பேசுங்கள். How many of them are permanently affected by malaria? மலேரியாவினாலே நிரந்தர முடக்கமடைந்த மிஷனரிகள் எத்தனை பேர் என்று உங்களுக்கு தெரியுமா? Malarial parasite, if it enters your body once, 9 out of 10 cases, it will never leave your body. மலேரியா நுண் கிருமிகள் ஒருவருடைய உடலிலே நுழையுமானால் 10 9 பேர் அந்த பிடியிலிருந்து விடுபடுவது மிக கடினம். Sometime or other it will recur. எப்படியோ அது அந்த மனிதனை எப்படியாவது பதம் பார்க்கத்தான் செய்யும். You say they don't have enough faith? அவர்களுக்கு போதுமான விசுவாசம் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ? Why did the 23-year-old fully developed son of Mr. Patrick Joshua of Friends Missionary Prayer Band died? It was because of malaria. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய தலைவர்களில் ஒருவரான அருமை அண்ணன் பேட்ரிக் ஜாஷுவாவினுடைய அருமை குழந்தை 23 வயது நிரம்பிய இளஞ்சிங்கம் மலேரியா நோயினாலே மரணமடைந்தாரே. எதற்காக? எப்படி? These are times when we need to think about this. இவைகளையெல்லாம் நிதானித்து யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். Most of the missionaries who came to Tinnevelly, they did not bring their families from England. You know why? There was no treatment for malaria in this country at that time. திருநெல்வேலிக்கு
ஆண்டாண்டு காலங்களுக்கு முன்னதாக இங்கிலாந்திலிருந்து மிஷனரிகளாக இங்கே வந்தார்களே, அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை இங்கு அழைத்து வரவில்லை. ஏன் தெரியுமா? இந்த மலேரியா என்னும் கொடிய நோய்க்குரியதான மருத்துவம் அந்த நாட்களிலே இல்லை. Beware of the prosperity doctrine which intimidates missionary work. மிஷனரி பணியை